வணக்கம். இது டாக்டர் ஜெகவீரபாண்டியன், எஸ்ஆர்ஆர்சி மன்னவனூர்லேருந்து. சமீபத்தில் ஒரு முயல் பண்ணையாளர் அவங்களுடைய முயலில் இருந்த ஒரு பிரச்சனைக்காக என்கிட்ட தொடர்பு கொண்டிருந்தாங்க. அவங்க முயலோட பிரச்சனை என்னென்னா, வயிறு ஊதி இறந்து போச்சு, இதுக்கு என்ன பாசிபிள் காரணமாக இருக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க. அதோட தொடர்ச்சியாக அவங்க சில பதிவுகளையும் கொடுத்துருந்தாங்க. அந்த பதிவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த முயல் பக்கத்தில் இருக்கிற முயலோட முடியை கடிச்சு சாப்பிடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை வச்சு நான் இப்போ இந்த பதிவை நான் கொடுக்குறேன், சரிங்களா? முயல்களுக்கு தன்னைத்தானே கோதி விட்டுக்கிற பழக்கம் உண்டு. அதே போல் பக்கத்தில் இருக்கிற முயல்களையும் கோதி விடுற பழக்கம் உண்டு. இது பரஸ்பரம் ஒன்றோட ஒன்று பண்ணிக்கும். அது ஒரு சமூகமயமாதலோட ஒரு பகுதியாக பண்ணிக்கிறது உண்டு. பக்கத்தில் இருக்கிற முயல்னால் அந்த கூட்டுக்குள்ளே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற முயல் அது கோதி விடும், தன்னைத்தானே கோதி விட்டுக்கும். தன்னோட முடியையும் தன்னோட தோலையும் சுத்தமாக வச்சுக்கிறதுல முயல்களுக்கு ஒரு அலாதியான ஆர்வம். இந்த ஆர்வத்தை தொடர்ச்சியாக பண்ணும், பெரும்பாலான விலங்குகள் பண்ணும். முயல்கள் இன்னும் குறிப்பாக கூடுதலாக பண்ணுறதை தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரியான பழக்கத்தின் போது முயல் சாதாரணமாகவே ஒரு சிறிய எண்ணிக்கையிலான முடிகளை விழுங்கி விடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி விழுங்கும்போது அது இரைப்பையில் போயிட்டு இரைப்பையிலேருந்து அது கடந்து மலமாக வெளியாகி போகிறது உண்டு. அதே சந்தர்ப்பத்தில் கூடுதலான அளவில் முயல் ஒன்றும் இல்லை, அதோட தோல் ஏதோ ஒரு காரணத்தினால நோயோ ஏதோ ஒரு சொறியோ இருக்குது, அந்த சமயத்தில் முடி அதிகமாக உதிருது, அல்லது வேறு ஏதோ காரணத்தினால முடி அதிகமாக கொட்டுது. ஒன்றும் இல்லை, வெயில் கூடும்போது சில நேரம் முடி கொட்டும், அல்லது பக்கத்தில் இருக்கிற முயல் பார்பரிங் ஒரு வேலையை செய்யும். அதாவது பார்பரிங்னாக்கா பக்கத்தில் இருக்கிற முயலோட முடியை கடிச்சு கட் பண்ணியே சாப்பிடும். இந்த மாதிரியான அது ஒரு கெட்ட சுபாவம். அந்த மாதிரியான சுபாவம் அந்த முயலுக்கு வந்துருச்சு அப்படின்னாலும், அல்லது ஏதோ ஒரு நார்ச்சத்து குறைபாடுனால முடிகளை திங்கிற பழக்கம் உண்டு முயல்களுக்கு. நார்ச்சத்து குறையை தீர்க்கறதுக்காக நாருக்கு பதிலாக முடியை, சொந்தமான உடம்புல இருக்கிற முடியே பிச்சு அதை சாப்பிட்ற பழக்கமும் உண்டு. இந்த மாதிரியான காரணங்கள்னால அதோட ஜீரண மண்டலத்துக்குள்ளே அதோட முடியே அல்லது பக்கத்தில் இருக்கிற முயலோட முடியோ போகும்போது அது ஒரு குறிப்பிட்ட அளவு வரலையும் மலத்தில் வெளியாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கூடுதலான அளவில் போகும்போது இரைப்பை மற்றும் குடலோட இயக்கத்தின் காரணமாக, ஒரு சுழற்சி இயக்கத்தின் காரணமாக அந்த முடி அப்படியே திரண்டு, அந்த முடி போய் தேங்குற முடி கொஞ்சம் கொஞ்சமாக திரண்டு ஒரு பந்து போன்ற ஒரு அமைப்பை உண்டாக்கிடும். இந்த பந்து குடலோட ஏதோ ஒரு பகுதியில் போய் அடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் தான் அப்படி வயிறு ஊதி உப்பசமாகி இறந்து போகிறது உண்டு. இப்போ இது எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பார்ப்போம். வைத்தியம் இருக்குது, தடுக்கிறதுக்கான முயற்சி இருக்குது. வைத்தியம் சில கட்டத்தில் உங்களுக்கு பெரும்பாலும் பலன் தருவது இல்லை. காரணம் என்னென்னா, கொஞ்ச நேரத்திலே அந்த முயலோட குடல் பகுதியை அடைச்சி போகிறதுனால அதோட உடல் சீரற்ற நிலைமை நோக்கி நகர்ந்துடும். அப்போ அதுக்கு வைத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறது பண்ணலாம், பட் எல்லா சமயத்திலும் உங்களோட வைத்தியம் பலன் தருமா அப்படிங்கிறதுல சந்தேகம் இருக்குது. அப்படி ஒரு வயிறு உப்பி போன ஒரு முயல் முடி திங்கிற பழக்கத்தோடு இருக்குது அப்படின்னா, அதுக்கு சாதாரணமாக பயன்படுத்துகிற மினரல் ஆயில், லிக்விட் பேரஃபின், இது போன்ற ஏதாவது ஒன்று பெரிய முயலாக இருக்க பட்சத்தில் ஒரு 4 மில்லி 5 மில்லி அளவில் குடிக்க வைக்கலாம். குடிக்கும்போது அது அந்த முடி பந்தை கொஞ்சம் இலக்கி விட்டு அனுப்பிடும். இது இல்லாமல் இன்னொரு வைத்தியம் சொல்கிறாங்க, செய்கிறதும் உண்டு. அன்னாச்சி பழத்தோட சாறு, 10 மில்லி அளவு அன்னாச்சி பழத்தோட சாறு, ஃப்ரெஷ்ஷு ஜூஸ், புதுசாக புளிஞ்சுதான் இருக்கணும். அந்த ஜூஸை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஜூஸே போய் அதை டைஜஸ்ட் பண்ணி வெளியே எடுத்துரும் அப்படிங்கிற ஒரு இது உண்டு. இது இல்லாமல் அமைலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் கடைகளில் பசியை தூண்டுறதுக்காக குழந்தைங்களுக்கு கிடைக்குது. ஆல்ஃபா அமைலேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பிராண்ட் நேமை நான் சொல்ல முடியாது, இருந்தாலும் ஆல்ஃபா அமைலேஸ்ன்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு பசியை தூண்டுறதுக்கான ஒரு இது இருக்குது, ஒரு சிரப் மாதிரி இருக்குது. அந்த சிரப்பை நம்ம பயன்படுத்தலாம், அதுலேயும் வரும். இந்த சின்ன விஷயங்களை செய்கிறதன் மூலமாகவே அந்த முடி பந்து விலகி வெளியே போகிறது உண்டு. சின்னதாக வயிற்று பகுதியில் ஒரு மசாஜ் பண்ணி விடுறதுனால மூலமாகவும், அதோடு சேர்ந்து இந்த அன்னாச்சி பழச்சாரோ லிக்விட் பேரஃபினோ அல்லது நான் சொன்ன ஆல்ஃபா அமைலேஸ் என்சைமோ நம்ம உள்ளே கொடுக்கறது மூலமாகவே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அது வந்துடலாம். அது இல்லாமல் இதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள், முயலை பொறுத்தவரையும் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், தடுப்பு மருத்துவம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. தடுப்பு மருத்துவம் அப்படிங்கிறப்ப தடுப்பு மருத்துவத்தில் என்னென்ன பாசிபிள் விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னா, ஒன்று, முயல் அதிகமாக முடிய திங்குது அப்படின்னா நார்ச்சத்தோட அளவு சரியாக போய் சேருதா அப்படின்னு நம்ம தீர்மானிக்கணும். ஒன்று பார்க்கணும், தீவனத்தில் பார்க்கணும் நார்ச்சத்து சரியான அளவில் போய் சேருதா அப்படிங்கிறது. இன்னொன்று, அதுக்கு எதுவும் தோலில் நோய் இருந்தால் தோலில் இருக்கிற நோயை தீர்க்கறதுக்கான வழியை நம்ம பண்ணணும். பொதுவாகவே தோலில் இருக்கிற நோயில் சரியான கவனிப்போடு கண்டுபிடிச்சி தீர்த்துறீங்க அப்படின்னா அது போயிடும். இது இல்லாமல் வேறு ஏதாவது காரணங்களால் சாப்பிடுதுன்னா மாதத்தில் ஒரு முறை ஒரு கொஞ்சமாக லிக்விட் பேரஃபின்
லிக்விட் பாரஃபின் ஒரு மில்லியோ 2 மில்லியோ கொடுத்தீங்கன்னாக்கா வயிற்றில் இருக்கிற இது போயிடும். இந்த முடி வந்து உள்ள பந்தா சுருள்றதுக்கு முன்னாடி சில அறிகுறிகளை காட்டும். அந்த அறிகுறிகளில் ஒன்று, முயலோட புழுக்கையோட வடிவம். புழுக்கை வந்து வழக்கமாக உருண்டையாக இருக்கும். அது இல்லாமல் நீள்வட்டமாக இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் அந்த புழுக்கை கையில் எடுத்து பார்த்தாலே அல்லது கூர்ந்து கவனித்தாலோ அதிலே நீங்கள் முடியோட கட்டறைகளை பார்க்க முடியும். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலே அந்த முயலுக்கு முடியை தின்னும் பழக்கம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கிற முயலுக்கு முடி பந்து உருவாவதற்கான வாய்ப்பும் உண்டு. இந்த மாதிரி இருக்கிற முயலை தேடி பிடிச்சி அந்த முயல்களுக்கு மட்டுமே நான் சொன்ன மருத்துவங்களை செஞ்சிட்டிங்க அப்படின்னாலும் ஏதோ ஒன்று, லிக்விட் பாரஃபினோ அல்லது அன்னாச்சி பழசாரோ அல்லது ஏதாவது ஒரு சமையல் எண்ணெயோ, ஏதாவது ஒரு சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெயை கூட பயன்படுத்தலாம். ஒரு 2 மில்லி 3 மில்லி 5 மில்லி வரையிலும் கொடுக்கலாம். கொடுக்கும்போது அது வயிற்றில் இருக்கிற முடிக்கட்டறையை வெளியே தள்ளிடும். அதுக்கப்புறம் முயல் நார்மலாக மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. முயல் முடி பந்தாக மாறுவதற்கான வாய்ப்பை நம்ம தவிர்த்துடலாம். இதை செஞ்சிங்கன்னாவே போதும், அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபட்டுறலாம். நன்றி, வணக்கம்.